Hello guys, welcome to our channel. Previous video la நம்ம if condition எப்படி VBA ல யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல nested if அப்படிங்கற ஒரு கண்டிஷனை எப்படி நம்ம VBA ல யூஸ் பண்ணனும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். சோ என்னோட எக்ஸல் ஓபன் பண்ணிருக்கேங்க. டெவலப்பர் tab கிளிக் பண்ணிட்டு Visual Basics கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ என்னோட Visual Basics கோட் பேஜ் வந்து எனக்கு ஓபன் ஆகும். நான் ஆல்ரெடி இதுக்கான கோட்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன். சோ ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவுட்புட் எப்படி கெட் பண்ண போறோம் அப்படினு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு சப் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணிருக்கேங்க. ஏன் அப்படின்னா மேக்ரோட நேமை டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நான் மேக்ரோட நேமை nested if அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன். அந்த மெசேஜ் பாக்ஸோட நேமை nest அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ nest ஈக்குவல் டு மெசேஜ் பாக்ஸ்ல are you want to save அப்படிங்கிற ஒரு கமெண்ட் லைன் வந்து எனக்கு கேட்கணும். அந்த கமெண்ட் லைனுக்கு கீழே எனக்கு என்ன மெசேஜ் காமிக்கணும்னா எஸ் நோ கேன்சல் அப்படிங்கிற மெசேஜ் வந்து காமிக்கணும். தென் எனக்கு இந்த மெசேஜ் பாக்ஸோட டைட்டில் சேவ் அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? இதுல நான் இப்ப எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணனா எனக்கு யுவர் டேட்டா சேவ்டு அப்படின்னு எனக்கு ரேஞ்ச் A1ல சேவ் ஆகும். இதுவே நான் நோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டேன்னா யுவர் டேட்டா நாட் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு B1ல ஸ்டோர் ஆகணும். இல்ல நான் சப்போஸ் கேன்சல கிளிக் பண்ணிட்டேன்னா கேன்சல் அப்படிங்கறது எனக்கு C1ல ஸ்டோர் ஆகணும். சோ எனக்கு இப்ப 3 கண்டிஷன் இருக்கு. இதுவே 2 கண்டிஷன் இருந்ததுன்னா nested if வந்து யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் if அண்ட் எல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா இப்ப எனக்கு 3 கண்டிஷன் இருக்கும்போது நம்ம nested if அதாவது else if and if ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ nest ஈக்குவல் டு மெசேஜ் பாக்ஸ்ல are you want to saveனு கேட்கணும். VB ல yes no cancel ஆப்ஷன் காமிக்கணும். டைட்டில்ல நான் சேவ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். இப்போ if சப்போஸ் நான் nest அப்படிங்கிற மெசேஜ் பாக்ஸ்ல VB yes கிளிக் பண்ணனா சோ தென் கண்டிஷன் வந்து ட்ரூ வேல்யூக்கு முன்னாடி நம்ம கொடுப்போம். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? ரேஞ்ச் A1 டாட் வேல்யூல யுவர் டேட்டா சேவ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அடுத்து ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு முன்னாடி எல்ஸ் போடுவீங்க. ஆனா இப்ப நாம 2 ஃபால்ஸ் கண்டிஷன் இருக்கு நமக்கு. எனக்கு நோ பிரஸ் பண்ணா இன்னொன்னு வேணும், கேன்சல பிரஸ் பண்ணா இன்னொன்னு வேணும். அப்ப நீங்க எல்ஸுக்கு பதிலா எல்ஸ் இஃப் அப்படின்னு போடணும். எல்ஸ் இஃப் போட்டுட்டு நெஸ்ட் ஈக்குவல் டு நான் VB நோ அப்படின்னு பிரஸ் பண்ண அப்படின்னா சோ தென்ல ரேஞ்ச் B1 டாட் வேல்யூல எனக்கு யுவர் டேட்டா சேவ்டு அப்படின்னு எனக்கு ஸ்டோர் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம 2 இன்புட்டை கொடுத்தாச்சு. இன்னும் ஒன்னேதான் இருக்கு கேன்சல். அப்ப நீங்க எகைன் எல்ஸ் இஃப் போடணும்னு இல்ல, ஜஸ்ட் எல்ஸ் மட்டும் போட்டுட்டு ரேஞ்ச் C1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு என்ன ஸ்டோர் ஆகணுமோ அதை நீங்க போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இஃப் கண்டிஷன் நம்ம ஓபன் பண்ணிருக்கனால எண்ட் இஃப் கொடுத்து நம்ம அந்த கண்டிஷனை வந்து எண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ ஃபைனலா நமக்கு எண்ட் சப் வந்து எப்பவும் போல நம்ம கொடுத்துப்போம். இப்ப டேட்டாவை நான் ரன் பண்றேன் பாருங்க. are you want to saveனு மெசேஜ் வந்திருக்குங்களா? டைட்டில்ல சேவ்னு வந்திருக்குன்னா இப்ப நான் எஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு A1ல போயிட்டு யுவர் டேட்டா சேவ்டு அப்படின்னு மெசேஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. எகெயின் ஒன்ஸ் நான் ரன் பண்றேன். நோ கிளிக் பண்ணிட்டேன்னா யுவர் டேட்டா நாட் சேவ்டு அப்படிங்கிற மெசேஜ் B1ல போய் ஸ்டோர் ஆகுது. சேம் டைம் நான் ரன் பண்ணும்போது கேன்சல் கிளிக் பண்ணனா கேன்சல் அப்படிங்கிற டேட்டா வந்து நமக்கு C காலம்ல போய் ஸ்டோர் ஆகுது. சோ இந்த மாதிரி தான் nested if கண்டிஷனை யூஸ் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு else ifல சொன்ன மாதிரியே நான் எஸ் கிளிக் பண்ணனா உங்களுக்கு இன்புட் பாக்ஸ் ஓபன் ஆகணும். நோவை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு மெசேஜ் பாக்ஸ் ஓபன் ஆகணும். கேன்சல கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ரன் கம்ப்ளீட் ஆயிடணும். சோ அந்த மாதிரியும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையுமே ரேஞ்ச்ல சேவ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்புட் பாக்ஸ், மெசேஜ் பாக்ஸ், தென் nested if எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவுட்புட் எப்படி கெட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ ரேஞ்ச்ல போய் எப்படி ஸ்டோர் ஆகுறது nested if போடும்போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத பத்தி மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. எக்ஸல் லேர்ன் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. This video is sponsored by BuyMode Shopping app. Thank you for watching.